ஹலோ பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 19ஆம் அதிகாரத்தை நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். என்னாகமம் 19ல் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஐஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பற்றி, அதாவது சிவப்பு கிடாரின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த சிவப்பு கிடாரி அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சாக்ரிஃபைஸ். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சாக்ரிஃபைஸாக சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காரு கர்த்தர் பார்த்தீங்கன்னா, அந்த சிவப்பு கிடாரியை என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து அது பாலத்துக்கு புறம்பாக கொண்டு போகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம எலியேசர் கண் முன்னாடி சிவப்பு கிடாரி என்ன பண்ணணும்னா வெட்டணுமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு ஏசப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வெட்டப்பட்ட இந்த கிடாரியின் ரத்தத்தை எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரம் அதை தெளிக்கணுமா. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறாருன்னா, அதுக்கப்புறம் அது சுட்டெரிச்சிடணும். இப்போது அது சுட்டரிக்கப்படும் போதே அது கூட என்னெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈசோப்பு, சிவப்பு நூல், இது எல்லாம் போட்டு தான் எரிக்கணுமா இப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வந்து யாரை ஒருத்தங்க எலியேசருடைய கண்ணு முன்னாடி தான் யாரை ஒருத்தங்க எரிக்கிறாங்க, யாரோ ஒருத்தங்க வெட்டுறாங்கல்ல, அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா, அவங்க எல்லாருமே இந்த ஸ்நானம் பண்ணி அவங்ககிட்ட இருப்பாங்க. அதனால அவங்க எல்லோரும் என்ன பண்ணணும்னா, ஸ்நானம் பண்ணி சுத்தமாகணும் அப்படின்ற மாதிரி கர்த்தர் அதில் சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, திருப்பி அந்த சாம்பல் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், சுத்தமானவன் சாம்பல் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இடத்துல போய் கொட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து இது எதுக்கானது அப்படின்னா, சபைக்காக தீட்டு கழிப்பு, பாவத்தை இது பரிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து இதை பற்றின ஒரு இப்போ வந்து ரீசெண்டாக அந்த ரெட் ஐஃபரை பற்றின ஒரு நியூஸ் வந்து பரவலாக போயிட்டுருக்கு. என்னென்னா, இதை பற்றின சும்மா ரிசர்ச் பண்ணாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் ஐஃபர் வந்து இது வந்து அழிக்கப்பட்ட ஒரு இனம் இப்போ இல்லை. ஆனால் இப்போ 2018ல் யூதர்கள் ஜூஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இனத்தை வந்து உருவாக்கியிருக்கிறதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2018ல் வந்து அது இந்த மாதிரி ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாச்சு. இப்போது என்ன விஷயம்னா, இதில் வந்து இந்த மாதிரி சாக்ரிஃபைஸை பண்ணிவிட்டு அந்த ரெட் ஐஃபரை வந்து என்ன பண்ணணும், கொன்று அதோட ரத்தத்தை எடுத்து நம்ம அந்த ஆசிரியப்பு இடத்துக்கு நேரம் தெளிக்கணும். இதுதான் வந்து பிரின்சிபல். இப்போ இதனால தான் மாட்டுது. இப்போ வந்து சர்ச்சு நமக்கு வந்து சாலமோன் கட்டின தேவாலயம் வந்து இடிக்கப்பட்டு மறுபடியும் என்ன பண்ணுச்சு, திருப்பி ஒரு ஆலயம் கட்டப்பட்டுச்சு. அதுவும் ரோமர்களால் இடிக்கப்பட்டுட்டு இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஆசிரிப்பு கூடாரத்துக்கு நேரம் தெளிக்கப்படணும் அப்படின்றதுனால 3ஆம் தேவாலயம் கட்டப்பட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இப்போ இது வந்து பைபிள்லேயும் போடப்பட்டிருக்கு, 3ஆம் தேவாலயம் கட்டப்படும் கர்த்தருடைய வருகை வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கனால, இப்போ என்ன நமக்கு இதில் சொல்ல வராங்க அப்படின்னா, தேவாலயம் கட்டப்பட்டால் தேவனோட வருகை நெருங்கிட்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருல. அதனால இப்போ இவங்க வந்து இந்த இது பலியிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரத்தில் தேவாலயம் கட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி இதில் சொல்லிக்கிறாங்க. அதனால் இந்த ரெட் ஐஃபர் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்குறோம். இதே மாதிரி என்ன போட்டிருக்குன்னா, ஒரு வேளை இந்த பிரேதத்தை தொட்டவங்க இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 நாளைக்கு தீட்டாக இருப்பான். 3ஆவது நாள் 7ஆவது நாள் அவங்க ட்ரெஸ்ஸை துவைத்து சுத்தமாக இருக்கணும். இப்படி செய்யலைன்னா அவன் வந்து இந்த ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் கூடாரத்துலேயே செத்து போயிட்டான் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதே மாதிரி இந்த கூடாரம் வந்து 7 நாளைக்கு தீட்டாக இருக்கிறோம். கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற 7 நாளைக்கு தீட்டா இருப்பான். அதுக்கப்புறம் திறந்திருக்கிற பாத்திரங்கள்லாம் தீட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வெளியிலையோ பட்டயத்தாலேயோ செத்தவனுடைய எலும்பையோ பிரேதத்தையோ தொட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட தீட்டு கழிக்கும் முறை என்னன்னா, முதல்ல வந்து இந்த கிடாரின் சாம்பல் இருக்குல்ல, அதோட தண்ணீர் அப்புறம் அது ஈசோப்பில் எடுத்து என்ன பண்ணுமோ, அந்த கூடாரத்து மேலேயும் மனுஷன் மேலேயும் என்ன பண்ணணும், தெளிக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த மனுஷன் அந்த ட்ரெஸ்ஸை துவைத்து சுத்தமாக இருக்கிறனால அந்த 7ஆவது நாள் 3ஆவது நாள் என்ன பண்ணுவோம், அவன் மேலே தெளிக்கணும். அதுக்கப்புறம் 7th டே அவன் ஸ்நானம் பண்ணி சுத்தமாவான். இப்படி செய்யாதவன் அதுக்கப்புறம் அந்த ஜனத்தில் இடாதபடி அறுப்புண்டு போயிடுவான் அப்படின்னு. இந்த தீட்டு கழிக்கிற ஜலத்தை தொட்டவன் கூட என்ன பண்ணுமா, வஸ்திரங்களை துவைத்து சுத்தமாக இருக்கணுமா. இந்த தீட்டு கழிக்கிற ஜலத்தை தொட்டவன் சாயங்காலம் மட்டும் தீட்டா இருப்பானா. அப்புறம் தீட்டுப்பட்டவனை தொடுகிறவனும் என்ன பண்ணுவான், சாயங்காலம் மட்டும் தீட்டா இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நித்திய ஒரு கட்டளை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்ம இன்றைக்கி வந்து இந்த சாப்டரில் வந்து நாமளும் எடுத்துக்கிட்டால் அந்த நமக்கு மாதிரியான ரிச்சுவல்ஸாக கிடையாது. நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணிட்டாருன்னா ரத்தம் சிந்தித்தார். அதை நம்பி நம்ம இனிமேல் பாவம் செய்ய மாட்டோம்னு சொல்லி ஏசப்பா கிட்ட உண்மையாக மன்னிப்பு கேட்டோன்னா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆண்டவரை திருப்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அதனால நாம் அப்படி அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டிட்டார். அப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் என்ன பார்க்கலாம்னா, ஒரு ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் மெய்யான பலியாக இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். பாவங்கள் அது நிமித்தம் மன்னிக்கப்படும் அப்படின்னு நமக்கு எல்லாருமே தெரியும். அதை விசுவாசிக்கிறவங்க, அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறவங்க பாவங்கள் கண்டிப்பாக என்னாகும், மன்னிக்கப்படும். ஓகே, என்னாகும் 19ஆம் அதிகாரத்தை
நம்ம வந்து மெடிடேட் பண்ணிட்டோம். நாளைக்கு இன்னொரு அதிகாரத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்